சார் சேர்த்துக்கிறேன். மானாமதுரையில பள்ளிய போங்கையில ஜோடி நல்ல புத்திரக்கு தக்காளி பத்திரக்கு. என்னப்பா உன் மாமாட்ட வாங்கிக்க, எங்க அப்பா தான் இப்ப கொடுக்கக்கூடாது. சந்தைக்கு வந்த கிளி சாட சொல்லி பேசுங்கிளி முத்தமா முத்தமா வக்க வர வக்கமா தாளத்து மானை வந்தேனே. சந்தைக்கு வந்த இந்த குட்டை கண்டாளி பேசுற அளவுக்கு வந்துருச்சு என் நாடகம். வெளியே இருந்தா முண்டை எந்திரிக்க முடியாது. இப்போ பேசுற அளவுக்கு வந்துருச்சாடா. டேலே 4 பேர் எதுக்குடா இருக்கிய? இப்போ பேசுறா வாடா வாடான்னு பேசுறா. ஏண்டி தர்மாசுபத்திரி முண்டை ஏண்டியா? ஒரு பப்புனு வந்தானே கொண்டைய பிடிக்கிற. என்ன கொண்டைய பிடிக்கிற? கொண்டைய பிடிச்சாலும் கொண்டைய பிடிப்பியா நீ? ஏன்னா நான் ஊர்ல வந்து பேர் வாங்கின கோமாளி, நீ பாட்டுக்கு மண்டைக்குள்ள வெடி வச்சுட்டு ரொம்ப கவனமா இருப்பேன். அதே மண்டை மோந்துவாரு பயலு கடா. பாருங்க நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என் சிங்கங்கள் பூரா கண்ட்ரோலா இருக்கு. என்ன கண்ட்ரோலா? இல்லைன்னா ஒவ்வொருத்தையும் உன்னை சென்னை ஆக்கி விட்டு போயிருவேன். பிரச்சனை ஆக்கி விட்டு போயிருவாங்க. நாளைக்கு ஓரக்கட்டையில பாருங்க, படிக்கிற மோரக்கட்டை மாதிரியா இருக்குது. முன்னாடி உட்காந்து நாடகம் முகத்தையே பார்க்காது, அவன் கட்டையே பாரு. இல்லைன்னா எங்க அப்பா மட்டும் கொட்டையே போட. சைட்ல தெரியுது பாரு. சைட்ல தெரியுது, அது வந்து அமிர்தாஞ்சன் பிங் பாம். ஏய் ஹரிதரணி சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன் பேர் சொல்றதுக்கு வண்டியா உனக்கு பேக் ஷாட் சொல்லுங்க. எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களே இங்கிட்டு வாங்க. ஊத்தப்பம். ஊத்தப்பமா? ஓடியாடா. யாரா ஊத்தப்பம்ங்கற? ஓடியா அந்த அப்பா விட்டு உண்ணிய கடி. நான் உண்ணிய கடிக்க மாட்டேனே. உங்க லூசு கடி கூடாது, லப்பர் அந்துரும். ஆடா ஆடா தங்கா. அத்த மகளே, என்ன அத்த மகளே? எங்க அப்பா வேணியா லூசு முண்டை? அப்பான்னு சொல்லாத கண்டாளி மலை. ஊர்ல காசு கொடுக்க மாட்டாங்க. ஆமா நான் உனக்கு பிடிக்காதீங்க ராதா. இருங்க தங்கம். ஆனா புருஷன் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவன் ஆல் ரவுண்ட் உனக்கு மச்சேன். நான் பெரியாத மகன். எனக்கு பெரியத்த மலா அப்படி சொல்லாத. புருஷன் சொல்லக்கூடாது, நாளைக்கு போட மாட்டாங்க. அண்ணனா ஊத்தவை மைனே பேசாமறா. ஏய் நான் உனக்கு என்னடா வேணும்? குறும்பி அந்துவம் பிறகு கூதி மாலை மாமு மாமு மாமு. ஐ லவ் யூ. அப்படினா வெளியே இருந்து கல்லுகிட்ட தொடன்னு அர்த்தம். ஐ லவ்னு தெரியாமையா ஒரு பேத்தி பத்து கொடுத்த? சொல்லிட்டீங்களா? ஐயா குப்பு குப்புன்னு கேட்குதியா? குப்பாயை மைசட்டா குப்பு குப்புன்னு கேட்குது. ஒன்னு எடுத்தேன். என்ன நேரத்தில் இந்த குட்டை பய உள்ள வந்து கால் எடுத்து வச்சாலும் மைசெட்டு வரைக்கும் உப்பு உப்புண்டுது. அப்படி சொல்ல போனா நீங்க தான் கால் எடுத்து வச்சீங்க. என்ன செய்வ? என்ன செய்வையா? என்ன எதிர்த்து பேசுறீங்க? பொம்பளை பிள்ளை எதிர்த்து பேசுவீங்களோ? என்ன குப்பு குப்புன்னு கேட்கு சொன்ன மாதிரியே உன் புருஷன் சொல்லி அப்புறம் எண்ணெயை போட்டு குப்பு குப்புன்னா எல்லாத்துக்கும் குப்பு குப்புன்னு தான் இருக்குது. சரி சரி. அப்ப நாளை பண்ண சரி பண்ணி சப்பு சப்புன்னு வைப்பாய். மனுஷனுக்கு மனுஷனே சொல்றதை கேட்கல, மனுஷன் சொல்றதை இயந்திரம் கேட்கணும் என்ற என்ன சட்டமா? நீ எதுக்கு தான் இந்த முறை முறைக்கிறியோ எனக்கு தெரியல. இங்க வா. என்னங்க பக்கத்துல என்னதான் பேச்சு வருமா? நான் எப்பயுமே பொம்பளை பக்கத்துல தான் பேச்சுறன்னு கிடையாது. நான் எதுக்கு பிடிச்சிக்கிறேன்? எனக்கு படவடன்னு வரணும். ஏய் நான் 21 வருஷத்துல நான் சும்மா கட்டி பிடிக்காத ஒரே ஆள் நான் தான். அப்படித்தான் பேர் வாங்கினேன். இப்போ சில பேர் வந்து ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, என் தம்பி எல்லாம் அன்னைக்கு கட்டி பிடினே எங்களை கொஞ்சம் நீர் கட்சி ஆகட்டு, நாங்கள் இதுக்காகத்தானே 70 கிலோமீட்டர்லாம் வர்றோம், நீ தொடாமல் இருந்தால் என்னமா இதுக்கு நாடத்துக்கு வரேன்னு நீ செருப்பு அடிக்காத கேள்வி கேட்குறேன் என் தம்பி. ஆனால் நான் தொடும்போது உனக்கு கொத்தனார் செவத்தை தொடுற மாதிரி தான் இருக்கான். சொர சொரன்னு தானே இருக்கு. கல்லி போடி மயிர் மூளை. இது எதுக்கு? மை ஸ்டூடெண்ட் மாமன் போல இருக்காங்க. என்ன ஸ்டூடெண்ட்? ஆமா இவங்க வந்து இப்படியே பொழந்துக்கிட்டாங்க. அதுல ஸ்டூடெண்ட் வந்து பொழக்க போறாங்க. போயா சும்மா
சும்மா வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கள பார்த்தாலே எனக்கு பொசு பொசுன்னு வருது. அவனும் அவன் மூஞ்சியும் மடுவும் பொசு பொசுன்னு ஏன் பொச்சு வரணும்? பொச்சுன்னு வரலடா, பொசு பொசுன்னு வருது. அதுல இன்னொருத்தர் வருவார், கொலூர் மணிமாமா யாரு? ஆனந்த். அந்த பப்புள் இருக்கேன் பாரு, ஆ, நீ நீ போட்ட குட்டி மாதிரியே இருப்பேன், என்னைய மாதிரி. உனக்கு அம்மா மாதிரியே இருப்பேன். ஆமா, என் மகன். ரெடி பாய்ஸ், கை தட்டலாம். பப்புளு ஆனந்த் வயலுடா. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல தொடுச்சானே கை வச்சானே. இட்லி 5 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு இட்லி, இட்லி. ஐயா ஐயா, எந்த ஊர்ல இட்லி வைக்க போனவே எப்படி வந்தேன் அந்த ஏண்டா ஒட்டை வச்சு வைக்க பிறந்தவனே. ஐயா, இதுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப இது அப்பம்மா. முண்டைக்கு ஆய் வருது. ஏய், இறக்கி வைடா. ரூம் பாய் ரமேஷ், ஐயா ஐயா, அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன். 150 ரூபா சம்பளம். அந்த வந்துட்டேன் பாரு. கரெக்ட் போங்க. அந்த இந்த வயசுலயே உனக்கு பொம்பளை சோ கேட்குதோ? உறுதி வெட்டுவேன். ஐயா, நீங்க என்னங்கய்யா வெள்ளிக்கிழமை பிச்சை எடுக்கிற ஆளுமை? என்ன இது? நான் தான் இட்லிக்கு மாவள்ளி ஊத்துருவீங்க, மாவள்ளி ஊத்துறவேன். எந்த ஊர்ல மாவு இப்படியே ஊத்துனாங்க போமுட்டாங்க. அது வந்து கிரைண்டர் சுச்சி. அங்க போகக்கூடாது. தேன்றாட்டு இழைக்கக்கூடாது. செங்கோலவிய நாட்டு. நான் டீயே வச்சு விடுறேன். தீய வைக்க கூடாது, உளுத்துரும். போங்கடா, உங்களை சமாளிக்குது. எனக்கு இடியாப்பம் வேணும். உனக்கு தம்பி தம்பி, அது இடியப்ப கட்ட கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கிறது டெஸ்டர். எத்தனை எத்தனங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி மத்தியாச்சு. சுத்தமாக யாரையோ தந்தன 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 தந்தனா எம்மதமா எம்மதமா ஆட்டவன் எம்மதம். Ladies, எம்மதமா எம்மதமா ஆண்டவன் எம்மதம். என்னைக்காவது உறிஞ்சி விட போறேன். இந்த கூட்டம் என்ன செவரெல்லாம் சாச்சு உறிஞ்சி விட்டு நீ சட்டியோட நின்றேன்னா அது சோக்கர் இல்ல 13. போ. நோத்தா, நீ போய் மடு ஒத்துற சரி. புடி கரண்டியா போயிடும். மாமா, அது என்ன அருந்திலிருந்து ஒரு கரண்ட் எடுக்கிற ஆளு மாதிரியே இருக்கே மாமா. ஆடுங்க மாமா. ஏறாத மலை வேள இழந்த வளர்த்துருக்கு இங்க இளநீ லூசு. ஒரு வயசு பிள்ளைய போய் இளநீ வளர்த்து இருக்குன்னு. அது இளநீ கிடையாது, முண்டை. வேற மாட்டு தடம். இங்க மாட்டு தடம் வளர்த்துருக்கு. முடிக்கலாம். அது எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொல்லி, எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி, வர சொல்லி. அது கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா. அந்த 2ஆம் நம்பர் சிறுவன் தம்பி தம்பி அண்ட முண்டை. அது கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா. தவளை யானையை செஞ்சிருச்சு. செய்யக்கூடாது.
ஒண்ணு செய்யறேன், டெய்லி செய்யத்தான் செய்யறேன், ஒரு நாள் கூட உள்ளே விட மாட்டேன். நீங்க நாளை வந்து நாடகத்துக்கு வரணும், கேரளா செக்ஸ் படத்துக்கு போங்க. ஏண்டா ஏண்டா கோத்தா போட்டிக்கு போறேன் போடா. கொஞ்ச நேரம் ஒண்ணு பார்த்தா ரெண்டு நேரமா இந்த ஒற்றையடி பாதையில காத்திருக்கு. எனக்கு டவுல் கீரி வந்துருச்சுடா. அவருக்கு நான் தான் பாட்டு பாடுவேன். சூப்பர் பாட்டு பாடவா? எந்த குஞ்சு எங்க போற, ஆயிரம் குறிஞ்ச புடிச்சிட்டு சூம்ப போறேன். டான்ஸை காலி பண்ணிட்டானே நம்ம சின்னத்தவலை. சின்ன பையன் போட்டா ரொம்ப பிடிக்குமே, அது விட்டு அன்னைக்கெல்லாம் நான் கூப்பிட்டு வர மாட்டேங்கிறேன். வராது அது, ஏன் வர மாட்டேங்குது? அடப்பு. ஆனால் இந்த மைசூரில் எல்லா பட்டனையும் அமைக்கிச்சு இல்லை, போக மட்டும் அமைக்க விட்டு போறியா? ஐயா லைட்டாக வைங்கயா. ஆத்துக்கரா என்னது பாட்டுத்தான் மயிருமா பாட்டா? ஆத்துக்கரா தம்பி தம்பி அவனை அரடா, எல்லா பாட்டுக்கும் ஒரே நீர்மலடி அடிக்கிற தொட்டாக்க பூ முடிப்பான். ஐயா 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 கொஞ்சம் லைட்டாக கூட வைவேன். உன்னை விட்டு சூம்ப விடுறேன். சூம்பக்கூடாது, அது அது இது கிருமி. இது என்ன பக்கத்துலேயே வந்து உரசிக்கிட்டே நிற்கிறேன். அந்த மாடு சென்னைக்கு தெரியுதான் போப்பா. அது உங்கள்கிட்ட துணி கிடையாது, பேம்பஸ். தொட்டாக்க பூ முடிப்பா மண்டே ஏண்டா சொல்ற? அந்த பிள்ளை உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிச்சா? நீ அவனை சொல்ல, அப்படியே மண்டே சொல்றான். எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. எனக்கு பறக்கணும். அது என்ன செய்ய, அது என்ன செய்ய போகல, அடிய தன்ன மறந்த செய்ய உங்க வயசுக்கு என்ன பேக் ஷாட் கேட்க தம்பி கம்மா. ஆமா ஏலே அவன் என்ன செங்க காலத்துல கல்லாடுத்தேன். நோ ஆயி அவனுக்கே பிடிச்சிருக்கு, நீங்க ஏன் அப்புறம் ஆனந்த் இந்த காளிம எல்லாம் அங்கே போய் பண்ண சொல்லி கொடுத்த டைலாக்கு நாடகத்தை ஒழுங்கா நடிக்க மாட்டாரு. ஆகும்னா அந்த காளித்தனம் பேக் ஷாட் மட்டும். ஒரு தடவை உங்க சோப்பு டப்பா கொடுங்க, குளிச்சுட்டு வரட்டும். ரொம்ப பண்ணாத, நாடகத்துக்கு வரவன் நான் மயில் மலை வீட்டுக்கு கூடி ஏத்தா அவன் என்ன பண்ண போறேன், சொட்டு மருந்து ஊத்துறது மாதிரி இது ஒண்ணு சொல்லக்கூடாது. லூசு காசு கொடுத்து வாங்க வந்துருவாங்க. அதான் இவன் இருக்குது சின்ன தூண்டி முள்ளு, கெண்டப்பொடி முள்ளு. நம்மகிட்ட துரட்டி இப்படி இப்படி பதுக்குன்னு
அது துரட்டி இல்ல மாமா, கத்தி கம்பு. சொந்த செகுலை சேர்த்து அரைஞ்சு விடுவேன். ஐயா நீங்க என்னங்க மாவு செலிக்கிறீங்க? இந்த ஆட்டம் எனக்கே ஐயா 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 இதுல கொஞ்சம் ஈரக்குள்ள வைக்கலாமா? நீ சடவுன்னு ஏப்பா பின்னாடி இருக்குது பெட்டாக்ஸா இல்ல அண்டாவா? இல்ல ரெண்டு பேருமே நல்லா இருக்கு. ஆனா ஒருத்தா டான்ஸுக்கு சூப்பர் குண்டிடா. ஒரு சபையில ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது. வேற அது வந்து வேகத்தடை. அங்கன லூசு இங்கிட்டு இடது கரைக்கு பிடிக்கும். வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒன்றும் இல்லை. நீ விடு பாரு, எந்த சாமி வராதுங்க. பன்னெண்டரைக்கு வந்திருக்கியப்பா. அப்பா ரெட்டை கடை வட்டி உனக்கு பால் வாங்கின பொங்கச்சோறு வச்சேன். எப்பயும் வராத என் குலசாமி 12:30 வந்திருக்கியப்பா. நீ அப்பயே ஆட சொன்னப்போ அந்த ஆட்டத்தை. உனக்கு காது மயிரும் கேட்க மாட்டேங்குது, அந்த முட்டைக்கு கேட்க மாட்டேங்குது. உங்களை நான் மாணவர்களாக பெற்றது போன சென்மம் புண்ணியம் ஐயா. செவிட்டு முண்டியெல்லாம் வந்துக்கிட்டு உயிரை வாங்குறேன். வந்தது யாருப்பா? டைலாக் மறந்து வச்சாப்பா. சொல்லியே கொடுக்குறோடா நீ. இப்படியெல்லாம் நடக்கு தெரிஞ்சு தாண்டி வரும்போதே கத்திக்கிட்டு அறுத்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தான் அறுத்து இருக்குல்ல? என்னமோ கொல கொலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மைதா மாவு. தம்பி தம்பி அது ஏரியல் கரைஞ்சிருக்கும். அண்ணே யானே ஸ்டெப்பை கவனினே. ஐயா மியூசிக் டைரக்டர் எப்போ பார்த்தாலும் ஒரே அடி அடித்தே அடிப்பாங்க. இருந்தாலும் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த ஆட்டை வந்து லாங்கு லாங்கா காலையில் சம்பளம் கொடுக்காம திருப்பாச்சி தம்பி எதிரில் அறுத்து இந்த
விட்டு படத்தை ஏற்றி விட்டவே யாரு இல்ல இல்ல ஆசைப்பட்டு காட்டியா சாயந்தரம் ஒரு சைலா படம் போட்டு கொடுத்தேன். சைனா போகமாடா தமிழ் செக்ஸி ரெடியாடா. நீ காலை தூக்குறதுக்குள்ள வெங்கட்டியில் 48 நான் பூஜை வந்து புரியா அவனை பாரு பாடம் சொல்லி கொடுத்து கொலைக்கிறது வரைக்கும் வந்துட்டாங்க. போச்சு உங்களை வெட்ட போறாராம். முத கருப்பு சாமி 60 கொண்டு வச்சுனா முட்டை பலகாய கொண்டு வந்திருக்காங்க. அப்பா மேகி வச்சிருக்கேன், சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போங்க. மாமா குளிர் மணி மாமா காலை தூக்குங்க மாமா. லிங்க லிங்க தூக்குனாலே அடிப்பாங்க. அந்த மயிர் பாட்டில் அடிங்க போ. டக்கு 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 டக்கு. நீ தூக்க வேண்டியானா? நீ தூக்க வேண்டியானடா? என்ன தூக்க முடியல? ஊம்ப வர்ற நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்பமே ஏறதுக்கு எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு தேவகம்மாக்குள்ள வெள்ளரிக்கா தோட்டத்துல தேவகம்மாக்குள்ள வெள்ளரிக்கா தோட்டத்துல வெள்ளரிக்கா தோட்டத்துல தேடி பார்த்தா ஆலையுமே காணலடி ஆலையுமே காணலடி. நீ எல்லாத்துக்கும் கம்மி. நீ ஒரு அடிப்படுத்த முடியாது போட அப்படியா? நாடகம் சாமி நாடகம், ரெண்டாவது கரை வச்சு இந்த கதை நாடகம். அதனால ஐயா கொஞ்சம் உசுறு வைங்கய்யா ப்ளீஸ் ப்ளீஸ். முதல்ல நல்லா இருந்துச்சியா, யாருக்கு என்ன பட்டுருச்சியா? உங்க குத்தம் இல்லை, மிஷினு குத்தம்யா ப்ரோ. தம்பி என்ன ரேட்டு நோத்தாவோட ரேட்டு எல்லாம் ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டு வண்டியில வேலை பார்த்துவீங்க. அடிதரணி அவர் வெள்ளிக்கிழமை நான் சனிக்கிழமை வந்து உனக்கு மட்டும் மாத்திரம் வந்து உணர்ந்து வாக்கூடாது. உனக்கு சொல்லி கொடுத்தது உணர்ந்து வாரு முத. மோந்து பார்த்து ஓடியாந்து தம்பி அரிப்பூச்சி முண்டை அவனுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து கெடுக்கிறியா? அரைஞ்சூரியம் காதை இல்ல நான் சொல்லி கொடுங்க. நான் மோந்தே பார்க்க சொல்லல, போனது வேலையை பாடுறான்னு சொல்லு. கடல் தண்ணி உப்பு வைக்கலாம், ஆனா நம்ம தண்ணி மினரல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும். நம்ம உப்பு வச்சுங்க வேணாங்க. அப்புள்ள பயலுகடா அரிதரணி. சொல்லுங்க. உனக்காக உன் வீட்டை சுத்தி நான் சீமக்கருவலா இருப்பேன். அந்த சீம கருவல்ல நான் முள்ளா இருப்பேன். அதை பிடிச்சி நான் எரிச்சு விட்டுருவேன். நான் கொலைக்கேசில் உள்ள போயிடுவேன். நான் சாமியில் வெளியே வந்துடுவேன். ஒத்துங்க, அந்த டைலாக் எழுதவே இல்லை. உன் மண்டைக்குள்ள நான் பேனா இருப்பேன். அவன் உன் மண்டைக்குள்ளதான் மேனா இருப்பான். அந்த பேன் இருக்குல்ல, ரத்தமா நான் இருப்பேன். ரத்தமா ஏங்கில்ல முண்ட பேன். பேன்ல ரத்தம் இருக்குடா, அப்புறம் உயிரோட இருக்கு. பேன் இருக்குல்லக்கா? அங்கே பாருங்க பேனு. அது பேன் இல்ல, காத்தாடி. ஆமா, சடை பிடிச்சிருக்கு. டேய் அவன் பேச்ச கேட்காத, இழுத்து விட்டு போயிரு. தம்பி கொளூர் மணிமாமா ஒழுக்கமா உனக்காக நான் போஸ்ட் மரமா இருப்பேன். அந்த போஸ்ட் மரத்துல நான் வயரா இருப்பேன். நான் கரண்டா இருப்பேன். நான் மெயின் ஆஃப் பண்ணிடுவேன். மெயின் ஆஃப் பண்ணிட்டேன்னா நான் 1 மாசத்துக்கு லைட் எரிய மாட்டேன். நான் சென்ட்ரேட்டா போடா, கம்பெனி கிடைக்காதா இல்லைன்னா. அக்கா மகன் தலைவன் அல்றானடா. உன் வீட்டு பாத்ரூம்ல நான் சிமெண்டா இருப்பேன். அந்த பாத்ரூம்குள்ள நான் கக்குசா இருப்பேன். நான் பேடுவேன் உட்காந்து. நான் செப்டி டேங்க் வண்டியை கொண்டு வந்து அள்ளிட்டு போயிருக்கேன். நீ பேல
பேக் ஷாட் அடிச்சிருவேன். தம்பி ஆயிருக்கும் போது இந்த கொடுமையா சர்வத்தால சுத்திக்கிருவேன். லூசு செய்யக்கூடாது ஆய் அடிதாரணி ஏ ரொம்ப பிடிக்காதீங்க, உங்களுக்கு பிடிக்காது. நான் உன் காத்துல முத்தம் கொடுப்பேன். நான் உங்க சூத்துல கொடுப்பேன். கொடுக்கக்கூடாது, அது சிலிண்டர். கொடுத்துட்டு உங்க புடிச்ச மாட்டி ஓடாந்து. அடிதாரணி முத பிள்ளைக்கு நான் அப்பனா இருப்பேன். அந்த புள்ளைய நான் இருப்பேன். அதோட உன்னை உறிஞ்சு கொன்றுவேன். சரி இருந்துட்டு போய் அப்படிங்க. நம்ம மாரியத்தா கோயில கட்டுவோமா, முருகன் கோயில தாலி கட்டுவோமா? எங்க கட்டுவோம்? ஏன் கூட்டு போய் வேப்பமரத்து கடியில வச்சு கட்டு. ஏன் வேப்பமுத்து பிறகிட்டு போலாம்? இல்ல வேப்பமரத்து வித்தாவது பிள்ளைக்கு பிரசவ செலவுக்காகும். ஆமா ரேட் அதிகம். மாமா மாமா உங்களுக்கு தங்கச்சி வேணும், கையில பிடிச்சி கொடுங்க. என்ன மாமா பார்த்துட்டு போற 500 ரூபாய்க்கு ரொம்ப சலிச்சுக்கிறாதீடா. தங்கச்சி ஃபீலிங்கோட கொடுங்க. அழுது இந்த நாள் அம்மா 2 வார்த்தையும் வளர்த்துச்சு. இன்னைக்கு அந்த பரேஜ் பேக கொடுக்க போறேன். தங்கச்சியை சந்தோஷமா கட்டிக்கிறாங்க. கேரத்துக்கு வந்தது மாதிரி காதல் அடிக்காத. நீ இங்கே சொல்லு, இதுல பாரு. போட்டு நாங்க ரசியா திண்டு இந்த பிள்ளைய வளர்த்தோம். என்ன அரிசிங்க? கம்பெனி பேர் தெரிஞ்சுக்க. ஆளாக்கு அரிசி. என் தங்கச்சி உங்களை நம்பித்தே யாருமே வந்து இப்படி கேட்டிருந்தா நாங்க கொடுத்துருக்க மாட்டோம். நீங்க என் தங்கச்சிய ஆசைப்பட்டீங்க. ஆசைப்பட்டதுனால இந்த முத்துமாரியம்மன் கோயில் வாசல்ல தம்பி மந்தம் சாமியே தெரியாம நாடகம் இல்லப்பா. உங்களை சிசியை நான் பெற்றதுக்கு நான் தவறு. அம்மா தம்பி உங்களுக்கு என்ன வேணுது? தங்கச்சி. அப்ப நீங்களே வளகாப்பு குறைச்சிடுற மாதிரி போட்டுருக்கீங்க. ஓன்ட்ட கட்டி கொடுத்துருவீங்களா? அது நாங்க எல்லாரும் பார்த்தவங்க அனுப்புவோம். எங்க குடும்ப வழக்கம். ஐ லவ் யூ. 2 பேரும் கையை பிடிச்சி நான் எங்க பிடிச்சேன். இந்த சிவப்பு காரு மெதுவா போகணும், இடம் விடுங்க. சிவப்பு காரங்க அண்ணன் தானே? அண்ணே ஒரு 3 ரவுண்ட் இப்படி அடிக்க முடிய மாட்டேங்குது 80லயே. ஐ லவ். நீ சொல்லக்கூடாது மயிரெல்லாம். ஐயோ ஐயோ என்னங்க மூர்த்த கால ஊன்ற புளிய மூடாம போட்டு போயிருக்காங்க. அது தொப்புலா? நாளைக்கு எப்படி தெரியுமா காதல்? சார்பு எக்கோ. ஹலோ 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 ஹலோ. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு பிடிக்கட்டும் பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே வெளியூர் கூட்டம் கிளம்புத உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்றை நினைச்சு பார்த்து தனம் போகணும் வீட்டை நினைச்சு. வந்தவங்க மெதுவா பார்த்து போங்க, தூக்கத்தோட போக வேணாம், மூங்கிய கழுவி போங்க. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்றை நினைச்சு சாமியாட்டம் தொடங்க போகுது கழகத்தை நினைச்சு. கொட்டையில அருவிகளை ஒழிக்கிற பொறுமைகளை பட்டுடம்பு நனையிலே பதிக்கிது மனதிலே. கொட்டையில அருவியிலே ஒழிக்கிற பொறுமைகளை பட்டுடம்பு நனையிலே பதிக்கிது மனதிலே. பொன்னுடம்பு பார்க்கையிலே போதைய தேரவில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைத்து என்ன கண்டதோ சொல்ல மறந்து. என்ன 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 இருந்தாலும் சமைக்கிறதுக்கு கோல்டு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்றை
அத்தனை பேரும் அமைதியாக உட்கார்ந்து சிவரளி தோட்டத்தில் ஒன்றை நினைச்சு ஒற்றுமையாயிருக்கணும் ஊர நினைச்சு அக்கம் பக்கம் யாரும் அல்ல ஆளும் ஆரவம் அல்ல சுத்தி முத்தி வாழ்க்கையிலே துடிப்போம் வணங்கும் சிவரளி தோட்டத்தில் ஒன்றை நினைச்சு பாடுடையா இந்த மனது அந்த விழா கமிட்டி அந்த அம்பளிப்பை கொடுத்தவங்க இப்போ சொல்லிடுவோம். நிறைய தம்பியை கொடுத்து அண்ணங்களாம் சங்கடப்படுவாங்க. இப்போ எல்லாரும் இங்கே வாங்க, என்ன பிரச்சனை வாங்க. வாங்கப்பா, பூரா தாய் உள்ளே அண்ணன் தம்பி. யாரும் முகத்தை யாரும் பார்க்க போவதில்லை. இந்த உலகத்தில் யாரும் அதிக நாள் வாழ போகிறதில்லை. பொறுத்தவர் பூமியால் எல்லாம் என் அண்ணன் தம்பியெல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்கப்பா. ஊடகம் ஐயாவும் சார்பாக நன்றிப்பா, நன்றி. ஹலோ ஹலோ, தயவு செய்து என் அன்பு அண்ணன் தம்பி எல்லாம் இங்கே வாங்க, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. கொடூரமா ஹலோ. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஓர்த்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த வெங்கட்டி கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் அன்பு சார்ந்த இளைஞர் பெருமக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக எனது சார்பாகவும் எங்களை மேடையிலே ஏற்றி உலகமெங்கும் அறிமுகப்படுத்தி எதிர்கால வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிச்சேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்த நன்றி என்று அந்த வணக்கம் 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 வணக்கம். ஹலோ ஹலோ, எல்லோரும் நல்லா வருது. அங்கே மிருதம். ஹலோ, அந்த மிருதத்தில் கொஞ்சம் கைங்க வைங்க. ஹலோ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ. தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? இந்துராணி பெற்றதும் உள்ள
என்னை முதல் முறையாக மேடையில் அறிமுகம் செஞ்சது அருமையப்பால் ஆடவேந்தர் அம்பலநாதன். அதனைத் தொடர்ந்து இந்த கலைத்தொழிலுக்கு தான் நான் வர முன்ன நான் இந்த தொழிலுக்கு வந்தால் எனது குருநாதர் எம்கேஆர் தான் இருக்க வேணும்னு என் மனதார நினைத்தது. இன்று வரையும் நான் உலக நாடெல்லாம் பேர் வாங்குறேன்னா எம்கேஆர் மூக்காய் சக்திவேல்நாதன். அந்த எம்கேஆர் என்ற மாணவராக நிறையா பேர் இருந்தாங்க. சைக்கிள் சாக்சன் எத்தனையோ பேர் இருந்தாங்க. இன்று வரையும் இறைவா எம்கேஆர் என்ற கிராமிய நிகழ்ச்சி நடத்தி வந்ததுக்கு என்னை மென்மேலும் வளர வைக்கிறது என்னுடைய குருநாதர், எனது உடன் பிறந்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது கலை குடும்ப சார்பாகவும் வெங்கட்டி இளைஞர்கள் கிராமத்தை சார்பாக பொன்னாடை போத்தி கோரிக்கப்படுகின்றது. பப்புலு ஆனந்த் வாங்க, முருகனே பாண்டி பப்புலு ஆனந்த் வாங்க, போ முருகன் பாண்டி மற்றவர்கள் வாங்க. அவனுக்கு பதிலாக தம்பி ரங்கராஜ் ஏற்றுக்கொள்ளலாமே. எல்லாம் வாங்க, துண்டு வாங்க தம்பி, வாங்க தம்பி. செல்லப்பா நீங்கள் வரலாமே, ஏன் பயப்படுறீங்க? மூக்காய் சக்திவேல் என்னுடைய மாணவன் சார்பாகவும் இந்த வெங்கட்டி இளைஞரணி என்னுடைய தம்பிகள் சார்பாக பொன்னாடை ஒத்தி மகிழ்விக்கிறார்கள். அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றிங்க. தம்பி செல்லப்பா அத்தினா யூடியூப் சேனல் தம்பி செல்லப்பாவுக்கு பொன்னாடை பொத்து கருப்படுத்துகிறது. காடமங்கலம் தம்பி முருகன், அஞ்சூர் நாடு கண்ணாறுப்பு தடியார் லாரி சர்வீஸ் தமிழரசன் பிரதர் சார்பாக 1001 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளத்துக்கு நன்றி உறவுகள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்தி அன்பு சார்ந்த இதே கலையில் இருக்கக்கூடிய கலைநாயகன் மரியாதைக்குரிய ஆண்பண்ணார் லாடனந்தலைச் சேர்ந்த எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்பு மாமா இறைவா எம்கேஆர் அவர்களுடைய வழியில் வந்தவர் தான் அவரும். எங்களுக்கு முந்தைய கலைஞர்கள் அன்பு அண்ணார் அவர்கள் சார்பாக எங்களுக்கு பொன்னாடை உறுத்தி அன்பு குடும்பத்தார்களுக்கும் அன்பு அண்ணன் சக்திவேல் அவர்களுக்கு சிறந்தார்ந்த முறையில் நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அமெரிக்கா அதிபர் மதிப்புக்குரிய என்னுடைய தாத்தா ட்ரம்ப் அவர்கள் எத்தனையோ நாடுகள் தொலைபேசியிலே போராட்டத்தையும் தொடங்கினாலும் ட்ரம்ப் தாத்தா அவர்கள் ஈரானுடன் போர் தொடுப்பதை நிறுத்தவில்லை. ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு தலைவர் போனடித்தார், உடனே ஈரான் போரை கைவிடுவோம் என்று சொன்னார் ட்ரம்ப் தாத்தா. அந்த ட்ரம்ப் அவர்களை சிலையை வெங்கட்டி கிராமத்தில் உள்ள இளைஞர் சார்பாக இந்த மேடையிலே ட்ரம்ப் தாத்தா சிலையை திறக்கிறேன். கைதட்டுங்க. இப்பொழுது ட்ரம்ப் தாத்தா சிலை விமானம் தனி விமானம் மூலம் அமெரிக்கா போகிறது. வாங்க 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 பசும்பொழுக்கு இங்கு முத்துராமல் இங்க தேவரையா குருமூர்த்திக்கு ஐயா வாங்க 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 பசும்பொழுக்கு இங்க முத்துராமல் இங்க தேவரையா குருமூர்த்திக்கு வாங்க 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 பசும்பொழுக்கு இங்க முத்துராமல் இங்க தேவரையா குருமூர்த்திக்கு ஐயா வாங்க 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 பசும்பொழுக்கு எங்க முத்துராமல் இங்க தேவரையா குருமூர்த்திக்கு
பதினெட்டு சித்தர்ல ஒரு சுத்தலாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சாகவில்லை வெங்கட்டில் உள்ள கல்லறி இளைஞன் நெஞ்சிலும் வாழ்வார்கள் வாங்க பசும்பொனுக்கு இந்த முத்துராமலிங்க தேவரையா குருமூர்த்தி உடனே வாங்க பசும்பொனுக்கு இந்த முத்துராமலிங்க தேவரையா குருமூர்த்தி ஐயா வாங்க பசும்பொனுக்கு இந்த முத்துராமலிங்க தேவரையா குருமூர்த்தி